ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சர்வீஸ் லா தொடர்பான சமீபத்திய உச்சநீதிமன்ற தீர்ப்பின் வழக்கு சுருக்கத்தை, குறிப்பாக துறை விசாரணையில் பதிவு செய்யப்பட்ட உண்மைகளின் கண்டுபிடிப்புகளில் நீதிமன்றங்கள் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறீங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட் பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும். 23 நவம்பர் 2022 அன்று உச்சரிக்கப்பட்ட யூனியன் ஆஃப் இந்தியா நாதர்ஸ் vs சுப்ரதா நாத் என்ற முக்கியமான தீர்ப்பில் ரெஸ்பாண்டன்ட் கான்ஸ்டபிளுக்கு எதிரான ஒழுங்கு நடவடிக்கையின் விளைவாக அவர் பணியிலிருந்து நீக்கம் செய்யப்படுறாரு. மேல்முறையீடு மற்றும் மறு சீரமைப்பு அதிகாரிகள் அந்த உத்தரவை உறுதி செய்கிறனர். இதனால் இந்த கான்ஸ்டபிள் கல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்கிறாரு. தனி நீதிபதி பணி நீக்கம் மற்றும் கட்டாயமாக ஓய்வு பெற்ற அந்த கான்ஸ்டபிளுடைய தண்டனையை அனைத்து விளைவான பலன்களுடன், அதாவது ஆல் கான்சிக்வென்ஷியல் ரிலீவ்ஸோட சேர்த்து செட்டிசைட் செய்கிறாரு. மேல்முறையீடுகளில் டிவிஷன் பெஞ்ச் பிரதிவாதிக்கு முழு ஊதியத்துடன் மீண்டும் பணியில் அமர்த்துவதாக பார்க்குறோம். பணி நீக்கம், சேவையிலிருந்து நீக்குதல் அல்லது கட்டாய ஓய்வு ஆகிய தண்டனைகளை தவிர அவரது அலட்சியம் மற்றும் கடமை தவறின்மைக்கு ஏற்ப புதிய தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு டிவிஷன் பெஞ்ச் உத்தரவு பிறப்பிக்குது. இதனால் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. கண்டுபிடிப்புகள், அதாவது ஃபேக்ட்ஸ் மிகவும் விபரீதமாக அல்லது பதிவு செய்யப்பட்ட ஆதாரங்களுடன் முற்றிலும் பொருந்தாத சூழ்நிலைகளை தவிர துறை ரீதியான விசாரணையில் பதிவு செய்யப்படும் உண்மைகளில் நீதிமன்றங்கள் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. எவ்வாறாயினும் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் மீறப்பட்டாலோ அல்லது சட்ட விதிகள் கடைபிடிக்கப்படாவிட்டாலோ அல்லது ஒழுங்காற்று ஆணையத்திற்கு காரணமான தவறான செயல்கள் இருந்தாலோ நீதிமன்றங்கள் நிச்சயமாக தலையிடலாம். உண்மையை கண்டறியும் அதிகாரிகளாக இருப்பதால் விசாரணை அறிக்கையின் ஒரு பகுதியான சாட்சியங்களை ஆய்வு செய்வதற்கான பிரத்யேக அதிகாரம் ஒழுங்குமுறை மற்றும் மேல்முறையீட்டு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. துறை ரீதியான விசாரணையின் போது ஆதாரங்கள் போதுமானதாகவும் நம்பகமானதாகவும் இருப்பதை கண்டறிந்தால் தவறான நடத்தையின் தீவிரத்தின் மனதில் கொண்டு தவறிய ஊழியருக்கு தகுந்த தண்டனையை விதிக்க ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு டிஸ்கிரிஷன் இருக்குது. எவ்வாறாயினும் நீதித்துறை மறு ஆய்வு அதிகாரங்களை பயன்படுத்தி உயர்நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயம் விதிக்கப்பட்ட தண்டனையானது குற்றத்திற்கு மிகவும் விகிதாச்சாரமாக இருக்கும் வரை விதிக்கப்பட்ட தண்டனை தொடர்பாக அதன் சொந்த முடிவுக்கு வருவதற்கான ஆதாரங்களை சாதாரணமாக மறுமதிப்பீடு செய்ய முடியாது. பதிவு செய்யப்பட்ட முழு ஆதாரங்களையும் ஒழுங்குமுறை ஆணையம் நுணுக்கமாக ஆய்வு செய்ததாக பதிவுகள் வெளிப்படுத்துகின்றன. அதில் 8 அரசு தரப்பு சாட்சிகள் வாக்குமூலம் அடங்கியுள்ளது மற்றும் அவர்கள் பிரதிவாதிக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தினர். பிரதிவாதிக்கு எதிரான அந்த முதல் குற்றச்சாட்டு நிரூபித்தது என்று முடிவெடுப்பதற்கான ஆவணப்படம் மற்றும் சூழ்நிலை ஆதாரங்கள் அல்லது முறையாக ஆதரிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட வகையில் பிரதிவாதி எந்த ஒரு தற்காப்பு சாட்சியத்தையும் ஆஜர்படுத்தவில்லை மற்றும் அவர் சமர்ப்பித்த ஆவணங்கள் அவருக்கு ஆதரவாக எதையும் நிரூபிக்கவில்லை. மேலும் சார்ஜ் 2 பொறுத்த வரைக்கும் ஒழுங்காற்று ஆணையம் அழகின் ஆவண பிரிவின் பொறுப்பாளராக பணிபுரிந்த PW4 அறிக்கையை குறிப்பிட்டு பிரதிவாதி தொடர்பான சேவை ஆவணங்களின் நகல்களை நிரூபிக்க வரவழைக்கப்பட்டார். பல்வேறு குற்றங்களுக்காக 13 வருட சேவை காலத்தில் ரெஸ்பாண்டன்ட்டுக்கு 8 தண்டனைகள் வழங்கப்பட்டன. ஆனால் அவர் தன்னை சீர்படுத்தி கொள்ளவில்லை என்று ஆதாரம் குறிப்பிடுகிறது. 800 கிலோகிராம் தாமிர கம்பிகள் திருடப்பட்ட கடுமையான குற்றத்துடன் கடந்த காலத்தில் அவர் தொடர்ந்து தவறான நடத்தையில் ஈடுபட்டதை கருத்தில் கொண்டு ஒழுங்குமுறை ஆணையம் ரெஸ்பாண்டன்ட் டிசிப்ளின் ஃபோர்ஸில் தக்க வைக்க தகுதியற்றவர் என்றும் எனவே அவரை பணி நீக்கம் செய்ய உத்தரவிட்டது. மேல்முறையீட்டு ஆணையம் மற்றும் மறுசீரமைப்பு ஆணையத்தின் ஒப்புதலின் மூலம் ஒழுங்குமுறை ஆணையத்தின் கண்டுபிடிப்புகள் உறுதி செய்யப்பட்டன. இருப்பினும் தனி நீதிபதி பணி நீக்கம் செய்யப்பட்ட உத்தரவை ரத்து செய்து அசல் பதிவேடு, குறிப்பாக பீட் புக் கிடைக்காத காரணத்தால் கட்டாய ஓய்வு பெறுவதாக மாற்றினார். விசாரணை அதிகாரி முன் ஆஜர்படுத்தப்பட்டது மற்றும் பிரதிவாதி மேற்படி ஆவணத்தை ஒப்புக்கொண்டார். ஆனால் விசாரணை அதிகாரியின் முன் சமர்ப்பிக்கப்பட்ட பீட் புத்தகத்தின் சாற்றையும் பதிலளித்தவர் அந்த ஆவணத்தை ஒப்புக்கொண்டதையும் புறக்கணித்தார். விசாரணை அதிகாரி முன் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணம் பீட் புத்தகம் மட்டும் இல்லை என்ற உண்மையை தனி நீதிபதி புறக்கணித்தார். பிரதிவாதிக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை நிரூபித்ததற்காக
டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஆஜர்படுத்தப்பட்ட மற்ற சாட்சிகளின் வாக்குமூலங்கள் இருந்தன மற்றும் குறித்த சாட்சிகள் வந்து டிபார்ட்மெண்ட்டின் பதிப்பை உறுதிப்படுத்தின. ஆனால் தனி நீதிபதி முன் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் மீறியதற்காக துறை ரீதியான விசாரணையை குறைத்ததாகவோ சட்ட விதிகளை முற்றிலும் மீறி விசாரணை நடத்தப்பட்டதாகவோ எந்த சப்மிஷன்ஸும் இல்லை. டிவிஷன் பெஞ்ச் அசல் பீட் புத்தகத்தை சமர்ப்பிக்காதது தொடர்பான சிங்கிள் ஜட்ஜின் பார்வை நிலைக்க முடியாது என்று கூறிய போதிலும் கூட ஒரு படி மேலே சென்று ஆதாரங்களை மதிப்பாய்வு செய்து 42 மூட்டை செப்பு கம்பிகள் வந்து அடங்கிய 800 கிலோ எடையுள்ள பெரிய திருட்டு வந்து இமைக்கும் நேரத்தில் நடந்திருக்காது என்பதை கூறியது. பிரதிவாதிக்கு எதிராக சுமத்தப்பட்ட திருட்டுக்கு உடந்தையாக இருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு யூகிக்கத்தக்கது என்றும் பிரதிவாதியின் கடமை காலத்தில் மட்டும் இவ்வளவு பெரிய அளவிலான திருட்டு நடந்திருக்கலாம் என்று முடிவு செய்வதற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை என்றும் நீதிமன்றம் கூறியது. ஆயினும் பிரதிவாதியின் கவனக்குறைவு மற்றும் கடமை தவறின்மை தொடர்பான முதல் குற்றச்சாட்டு நீடித்தது. அதே நேரம் பணி நீக்கம் என்ற தண்டனையை கட்டாய ஓய்வு என்ற தண்டனையுடன் மாற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டு பிரதிவாதியை முழு ஊதியத்துடன் மீண்டும் பணியில் சேர்க்குமாறு உத்தரவிடப்பட்டது. ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு சுதந்திரம் அளிக்கும் போது பணி நீக்கம் அல்லது சேவையில் இருந்து நீக்குதல் அல்லது கட்டாய ஓய்வு தவிர அவரது தரப்பில் அலட்சியம் மற்றும் கடமை தவறியமைக்கு ஏற்ப புதிய தண்டனை உத்தரவை பிறப்பிக்க உத்தரவிடப்பட்டது. விசாரணை அதிகாரியின் முன் பதிவு செய்யப்பட்ட சாட்சியங்கள் தொடர்பான உண்மை அம்சங்களை உயர்நீதிமன்றம் உள்வாங்கியதற்கு சரியான காரணம் எதுவும் இல்லை. இது அரசியலமைப்பின் 226வது பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ள நீதித்துறை மறு ஆய்வு அதிகாரங்களை பயன்படுத்துவதில் அனுமதிக்க முடியாத ஆதாரங்களை மீண்டும் மதிப்பிடுவதற்கான முயற்சியாகும். எனவே ஒழுங்குமுறை ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட உண்மையின் கண்டுபிடிப்புகளில் உயர்நீதிமன்றம் தலையிட்டிருக்கக்கூடாது. இதனால் தனி நீதிபதி மற்றும் டிவிஷன் பெஞ்ச் பணி நீக்கம் செய்யப்பட்ட உத்தரவை ரத்து செய்து தவறு செய்துள்ளது. பிரதிவாதிக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் மற்றும் அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை ஆகிய இரண்டும் தொடர்பாக மேன்முறையீட்டு அதிகார சபையால் முறையாக உறுதி செய்யப்பட்டு மறுசீரமைப்பு ஆணையத்தால் உறுதி செய்யப்பட்ட ஒழுங்குமுறை ஆணையத்தால் பெறப்பட்ட முடிவுகளுடன் வந்து முழுமையான சப்போர்ட்டை கொண்டிருக்கிறது என்று இந்த நீதிமன்றம் வந்து கண்டறிந்துள்ளது. ரெஸ்பாண்டன்ட் வந்து டிசிப்ளின்ட் ஃபோர்ஸில் வந்து உறுப்பினராக இருப்பதால் தனது கடமையை விடாமுயற்சியுடன் செய்திருப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. மேலும் 13 வருட சேவையில் வந்து இந்த ரெஸ்பாண்டன்ட் தனது வழிகளை திருத்திக் கொள்ளவில்லை என்பதையும் பல்வேறு குற்றங்களுக்காக 8 தண்டனைகள் வழங்கப்பட்டதையும் பதிவுகள் வந்து வெளிப்படுத்துகின்றன. இவ்வாறான சூழ்நிலையில் வந்து ரெஸ்பாண்டன்ட் வந்து ஆயுதப்படையில் வந்து தொடர்வதில் கேள்விக்குறியாக உள்ளது மற்றும் பணி நீக்கம் தண்டனை விதிக்கும் போது ஒழுங்காற்று ஆணையம் அவரது கடந்த கால நடத்தை வந்து தொடர்பாக வந்து கன்சிமிட்டுவதை எதிர்பார்க்க முடியாது. எனவே வந்து மேன்முறையீட்டு அதிகார சபையால் முறையாக உறுதிப்படுத்தப்பட்டு மறுசீரமைப்பு அதிகார சபையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒழுங்குமுறை ஆணையத்தால் பெறப்பட்ட கண்டுபிடிப்புகள் மற்றும் முடிவை மீட்டெடுத்து அதே வேளையில் வந்து குற்றம் சாட்டப்பட்ட தீர்ப்புகள் மற்றும் உத்தரவுகளை ரத்து செய்து ஒதுக்கி வைப்பது வந்து பொருத்தமானது. எனவே பிரதிவாதிக்கு விதிக்கப்படும் பணி நீக்கம் தண்டனையானது அவரது கடமையின் மொத்த அலட்சியம் மற்றும் தவறியமைக்கு ஏற்றதாக உள்ளது என்று உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் வந்து சொல்லியிருக்கிறது.